ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஹிந்தி திரைப்படம் கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ். இது நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதெல்லாம் போயிருக்கு. ஸோ சன்டான்ஸ் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா சுச்சி தல்லட்டி, ரைட்டிங்கும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா ப்ரீத்தி பனிகர்ன்றவங்க மீரான்ற கேரக்டர்லையும், அனிலான்ற கேரக்டரில் கஸ்ருதி நடிச்சிருக்காங்க. ஸ்ரீன்ற கேரக்டரில் கேசவ் பினாய்க்கிரான் நடிச்சிருக்காங்க. இந்த 3 பேர் முக்கியமான கேரக்டரு. வாங்க படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த மீரான்ற பொண்ணு பார்த்திங்கன்னா 18 வயசு நிரம்பிய ஒரு பொண்ணு. அவள் பர்த்டேலாம் கொண்டாடுவாங்க. அவள் வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில், ஹிமாலயாவாண்ட ஒரு போர்டிங் ஸ்கூலில் இருப்பாங்க. அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்கூலு. இதில் வந்து இவங்க ஹெட்டு மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னா வருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டார்டிங் ஆகும். இப்போ ஸ்ரீன்ற ஒரு பையன்கிட்ட ரிலேட் ஆகும். ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இந்த அனிலா அவங்க அம்மா வந்து எப்படி வந்து அவங்க கூட வந்து அந்த உறவை வந்து கெடுக்கிறாங்களா இல்லையா, இந்த பொண்ணுக்கு வந்து அந்த இவங்களோட லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்றது தான் ஃபெமினிசம் சொல்கிற படமாக சொல்லலாம். அவங்க அம்மாவோட ரிலேஷன்ஷிப் இந்த பொண்ணுக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்லாம் இந்த படம் ஆராயுது. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. கடைசியில் வந்து இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ரீயும் இந்த மீராவும் பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களோட இந்த உறவு முறைக்கு ஒரு விளக்கம் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபும் ஸ்லோவாக வந்து செகண்ட் ஹாஃபும் ஸ்லோவாக வந்தது. இதில் வேறு எந்த விஷயமும் இல்லை. இந்த இயக்குனர் வந்து சொல்ல வந்தது என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்குள்ள உறவு முறை மட்டும்தான், அந்த நிகழ்வு மட்டும்தான், வேறு எந்த இதுவும் சொல்ல வரல. இது வந்து சுமாரான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதில் ரிவெட்டிங், போல்டிங்கான ஸ்கிரிப்டு, டிஸ்டிங்டிவ், வெரி அட்ராக்டிவ் அது மாதிரிலாம் சொன்னாங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பெற்றோர்கள்லாம் இதை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு கலக்கத்தை கூட ஏற்படுத்தும். ஸோ பெண்கள் வச்சுருக்க பெற்றோர்கள் பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு பக்குவமாக அடையணுன்றது இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்லோ படம் தான். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.